ஜனநாயகன் படத்தினுடைய மேல்முறையீட்டு மனு என்பது உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் பட மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் பட மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தி. விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்திற்கான மேல்முறையீட்டு மனு என்பது பட தயாரிப்பு நிறுவனத்தால் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி ஆஷா உத்தரவிட்டிருந்தார். விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் பட மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். விவரங்கள் ராமகிருஷ்ணன். அதாவது ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்கு இந்த உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற இருப்பதால் இந்த வழக்கில் நாங்கள் தலையிட முடியாது என்று கூறி தாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அறிவுறுத்தி இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பான வழக்குதான் இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்தபோது மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்திக்கு தான் தனது வாதங்களை முன்வைத்தார். ஆனால் அவரது வாதத்தை கேட்பதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தயாராக இல்லை. ஏற்கனவே இது தொடர்பான வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் எங்களை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். எனவே தற்போதைய சூழ்நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் திரையிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் அந்த தடை வைத்திருக்கின்ற சூழ்நிலையில் உச்சநீதிமன்றமும் இதில் தலையிட முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதால் மீண்டும் இந்த பட நிறுவனம் என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் பொங்கலுக்கு இந்த படம் பொங்கல் திருநாளுக்கு முன்பு இந்த படம் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. தற்போதைய சூழ்நிலையில் இந்த வாரம் இந்த படத்தினுடைய வெளியீடு என்பது வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கினுடைய விசாரணையை எவ்வாறு எடுத்துச் செல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்டமாக இந்த படத்தினுடைய வெளியீடு என்பது இருக்கும். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன்.